ஃபேமிலிஸ் நாங்க நம்மளுடைய லெக்சர் நீங்க நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் என்ன ஏது அப்படின்ட்டு நம்ம பால்காட்சி வந்து வர நெருங்கிட்டே இருக்கு. டேட் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல, பட் ஆனா நம்ம எதிர்பார்த்த அந்த வருஷம் பிறக்க போகுது. சோ அதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்து நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு வச்சிருக்கோம். ஓகே, இப்பயே போய் வாங்கிடுவோம், கையில கொஞ்சம் காசு இருக்கும் போதே நம்ம வீட்டுக்கான திங்ஸ் எல்லாம் வாங்கிடுவோம்னு சொல்லிதான் வாங்க போய்கிட்டு இருக்கோம் நம்ம. சோ இது வந்து எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட வீட்டுக்கான ஒரு ஷாப்பிங். ஸோ அந்த வீடியோ தான் பார்க்க போறீங்க. எங்க போய் வாங்க போறோம் அப்படின்னா நம்ம மதுரைக்கு தான் வரோம். ஸோ மதுரைக்கு எங்க வரோங்கிறத வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கங்க, என்ன வாங்குறதையுமே வீடியோல பார்த்து தெரிஞ்சுங்க. நம்ம சேனல் புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போலாம். ஸோ இப்போ வந்து மதுரைக்கு நம்ம வந்துட்டோம், கடைக்கு போய்கிட்டு இருக்கோம். என்ன கடைக்கு போறோம்னு சொல்லிடுவோமா லட்சுமா? சூப்பர் சரவணா ஸ்டோருக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். அங்கே போய் ஏன்னா தம்பிக்கு எப்போ ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு ட்ரெஸ் வந்து சூப்பர் சரவணா ஸ்டோரில் தான் எடுத்தோம் நம்ம. இப்போ வந்து பல வருஷம், ஒரு 3 வருஷம் கழிச்சு வந்து நம்ம அங்கே திரும்ப போகிறோம் நம்ம. அப்போ கண்ணாடி போட்டு அச்சு அப்படியே பதியுதுடா. கண்ணாடி கொஞ்சம் பெரிய கண்ணாடி பார்த்தீங்களா? இப்போ கண்ணாடி கலட்டுற வெயில் அப்படியே அடிக்கி, அதனால போய் பார்ப்போம். போய் பார்த்துட்டு என்னென்ன வாங்கலாங்கிறத லிஸ்ட் போட்டு எழுதிட்டு ஆமா எல்லாம் எழுதிட்டு கொண்டு வந்துருவோம். அடி வெளுத்து விடுவேன். சும்மா போய் பார்த்துட்டு நம்ம வாங்கிட்டு வேற என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிப்போம். ரொம்பலாம் இல்லை, லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் மட்டும், நம்ம வாங்க வேண்டிய திங்ஸ் மட்டும் லைட்டாக வாங்கிட்டு வந்துடுவோம். ஓகேவா? ஆனால் உங்களுக்கு வந்து எல்லாமே வரும். வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக எல்லாமே வரும். இப்போ வெயில் பயங்கரமாக அடிக்கிறா. இப்போ நான் வந்து அங்கே போவோம். ஏன்னா கடை எங்கே இருக்குன்னு மாட்டுத்தாவணியில், மாட்டுத்தாவணி கொஞ்சம் கண்ணாடி பெருசாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதான் கொஞ்சம் நம்ம பெரிய மூச்சுக்கு பெரிய கண்ணு நல்லா இருக்கும். இப்போ இதுதான் நல்லா இருக்கு. ஸோ அதனால் நம்ம போய்கிட்டு இருக்கோம். போயிட்டு கடையை காமிச்சிட்டு அப்படியே நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். தஷ்குட்டி எங்கன்னு பார்த்தீங்கன்னா இளந்தரை கொண்டானில் இருக்க அம்மா, அண்ணன், அண்ணி, ரித்து, தர்ஷன் எல்லாருமே இளந்தரை கொண்டானில் இருக்காங்க. போகும்போது தஷ்குட்டியை கூட்டிகிட்டு அப்படியே தெங்காசி போவோம். ஏன்னா ஸ்கூல் இன்னைக்கு லீவ் போட்டார், நாளைக்காவது ஸ்கூலுக்கு அனுப்பிச்சணும். கன்னி பூஜைக்காக அங்கே இருக்கிற மாதிரி இருக்காங்க. அண்ணன் கெட்டியும் போகிறாங்க, அதனால் நம்ம அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் தம்பியை கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு எப்போ கன்னி பூஜையோ நம்ம அந்த டயத்தில் வரலாங்கிற ஒரு பிளானில் வச்சுருக்கோம். அப்போ ஃபைனலி நம்ம வந்து ரீச் ஆக போகிறோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், ரொம்ப நாள் ஆச்சு இந்த 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 ரூட்லலாம் வந்து. என்னடா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரமோஷன் சென்னைக்கு போகும்போது பஸ்ஸில் போகும்போது இந்த ரூட்டில் வருவோம், இந்த வழியில் வந்துட்டு போவோம். என்ன ரோடு வேலை நடக்குதோ? ஓகே ஓகே. காரை பார்க் பண்ணிட்டு மொட்டை பார்க்கிங், மொட்டை காடா தான் இருக்கும் பார்க்கிங் இங்க. அப்படியா? அப்பா அப்பா, இது என்ன நீ வாங்க போற? பிளான் என்ன? போய் பார்ப்போம், போய் பார்த்து வாங்குவோம். என்ன பிளான் பண்ணாம அங்க இருந்து இங்க வந்துட்டியோடா? பிளான் பண்ணாமல இல்ல, வாங்கணும் ஒரு இதை நான் அதான் கேக்குறேன், என்ன வாங்க போறேன்னு கேக்குறேன். பார்ப்போம், போய் பார்ப்போம். பார்த்தா தானே ஒரு தீர்மானம் கிடைக்கும். ரோடு அங்கே போடுறாங்களா? சரி 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 சரி. நான் வந்து லெச்சியோட ஊருக்கு, அதாவது கீரமங்கலத்துக்கு வரும்போது பஸ்ஸில் வந்தேன். பஸ்ஸில் வந்து இந்த பஸ் ஸ்டாப்பில் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் லெச்சுக்காக. வரான், நைட்டு வரான் என்னை கூப்பிட. அவன் யோகாக்கா வளகாப்புக்கு மதுரைக்கு வந்தேன். தாமா பேர் என்ன, சென்னைக்கா வந்தேன்? ஆமா, பஸ்ல வந்தேன். பஸ்ஸில் வந்து கூப்பிட வந்தான். வந்து தூக்கம் மொரட்டு தூக்கம், பஸ்ஸில் கொரட்டை விட்டுக்கிட்டு வேலை அங்கே பஸ் ஏறிட்டான். பட் ஆனால் அங்கேருந்து மதுரை வர ரொம்ப நேரம் ஆகும்ல, அதனால ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எங்கே போனாலும் இந்த காருக்கு டீசல், அது உண்மைதான், அது உண்மைதான். ஓகே, வந்துருச்சு சரவணா ஸ்டோர் வந்துருச்சு. நம்ம பார்ப்போம். வந்தாச்சு, சரவணா ஸ்டோர் வந்துட்டோம். இங்கே வந்து போய் காரை நிப்பாட்டிட்டு உள்ளே போவோம். தம்பியோட ஃபர்ஸ்ட் பர்த்டே ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு எல்லாமே இருக்கும். உனக்கு ஒரு ஒய்ஃப் வேணும்னா கூட சொல்லு, வாங்கி தரேன். அதெல்லாம் கஞ்சியில் பிரியாணியே ஊத்துற உனக்கு என்ன? உனக்குலாம் பொண்டாட்டியா வரவ கொடுத்து வச்சிருக்கணும். அதான் நான் கொடுத்து வச்சவல்ல உனக்கு. நீ சொல்லு பதிலுக்கு.
பதிலுக்கு சொல்லு. என்னது சொல்ல? உனக்கு கணவனா வந்து நான் கொடுத்து வச்சிருக்க சொல்லு. உண்மையாதான் உனக்கு கணவனா அமைஞ்சதுக்கு நீ கோழி கும்பிடு கும்பிடாலும் அது இது நான் இல்லடா டேய், என்ன உன்னையதான் சொன்னேன் நானு. என்ன நீ எனக்கு மனைவியா வந்ததுக்கு அத சொல்லு சொன்னேன். பரவாயில்ல, கார் பார்க்கிங் இந்த இதுக்குள்ள நிப்பாட்டலாமே, நிப்பாட்டக்கூடாது. என்ட்ரன்ஸ் இப்போ வந்து லிச்சுக்கு வந்து ட்ரெஸ் பார்க்க போகிறோம். ட்ரெஸ் எடுத்துட்டு அவனுக்கு என்ன ட்ரெஸ் பிடிச்சிக்கோ அதை எதனால எடுத்துக்கிட்டோம், எல்லாமே எடுத்துக்கிட்டோம். கீழே போயிடுச்சா லிஃப்ட்டு. ஃபர்னிச்சர் எல் சோஃபா பார்க்க போகிறாங்க. என்ஆர்ல எல் கார்னர், பா கார்னர். சரவணா ஸ்டோரில் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்து. எந்த கலரு? இந்த கலர்லாம் நம்ம வீட்டுக்கு செட்டே ஆகாது. இத்தண்டியா இருக்கு. 53,000 ரூபா அது. இது இந்த மூளை எப்படி தான் வருமோ? குட்டியா இருக்குல்ல, இது நல்லா இருக்கு. அது வீட்டுக்கு வாங்கி போட்டதோட குட்டி, சின்னதாக தானே இருக்கு. நல்லா இருக்கு. கிளாத் வந்து நல்லா இருக்கு, வேறு மாதிரி இருக்கு, சூப்பராக. இது நல்லா இருக்கு பாரு. ஆனால் 88,000 ரூபா இருக்கு. இது வந்து இதோட வரும்னு நினைக்கிறேன். சொன்னேன் ரெட் லைனா அது என்னமோ சொல்லிடு. அதை எடுக்காது இப்படி. நான் தாண்டா உட்காரணும், எனக்கு தாண்டா கால் வலிக்கு. பாரு எப்படி இருக்கு பாரு. அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். என்னைய எடுக்க முடியல. இது இந்த கலர் நல்லா இருக்கு பாத்தியா? எப்படி இருக்கு இந்த கலர்? கலர் நல்லா இருக்குல்ல. இது நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு பாரு. இது மாடலா இருக்கு. ஆனா இது 4 டோர் இருக்கு. நான் மாடல் சொல்ல, கலர் சொல்றேன். இந்த கலர் நல்லா இருக்கு. இன்னும் இவ்வளவு ரேட் 29,000 போட்டுருக்கு. பீரோடு நல்லா இருக்குல்ல. இந்த கலர் 49. இந்த கலர் அழகா இருக்குல்ல. உட்காந்து பாரு. நல்லா தான் இருக்கு. ஆனால் அந்த மாதிரி இருக்காது. அது நல்லா இருந்துச்சு உட்கார்றதுக்கு. அதான் அந்த ரேட்டு. உட்கார்றதுக்கு நமக்கு நல்லா இருக்குல்ல. அப்பா அதான் அந்த ரேட்டு. இது நல்லா இல்லை. 52,000. இது மட்டும் தான் 28,000 போட்டிருக்காருல்ல. பழைய மாடல் கட்ட. அது 88,000 மாதிரி எதுவும் இல்லைப்பா. உண்மை அந்த நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. எவ்வளோ இது? 50ன்னு போட்டிருக்க மாதிரி இருக்கு. இது நல்லா இருக்கு. அதுவும் நல்லா இருக்கு. நமக்கு இந்த மாதிரி ஸ்டோரேஜ் தான் வேணும். ஆனால் சின்னம் சின்னம் இது. இங்கே வரும். இது ஒரு மாடல். ஆனால் இது 2 பேர் படுக்கிறது. ஸ்டோரேஜ் எவ்வளோ இது? காணோம். தம்பிக்கு நல்லா இருக்குண்ணே. அது இந்த மாதிரி இருந்துச்சு. சின்னதாக இருந்துச்சு. சின்னதாக இருக்கு. திக்னஸ் கம்மி. இது திக்னஸ் கூட. காலங்காலமாக கிடக்குறது. முக்கியமான தேவை வீட்டுக்கு பூஜாரை. ரேட்டு எவ்வளோ? 9 ரூபா தான் இருந்தது. நிறையா இருக்குல்ல. செஞ்சாலே அமௌண்ட் கம்மியாக வருமா கூட வருமா? பட் இதில் நல்லா முருகர் திருப்பதி தானே இது. நல்லா இருக்கு. நல்லா ஏன் உயரத்துக்கு இருக்கு. இது 9 சில்லரை தான். இதுவும் இது இதையும் அதோட சின்ன இல்லை, ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆமாம். கலருக்கா இல்லை மணிக்கா? இது 9,200. அது 9 அந்த ரேஞ்சு. 700 கிட்ட வருது. 800 ரூபா அது. இது செய்கிற நம்ம பிவிசியில் பண்ணுறதுக்கும் இதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. அந்த கலர் நல்லா இருக்கும் வீட்டுக்கு. ஒயிட் டைல்ஸுக்கு பக்கத்துல உள்ள கலர்.
இதில் இங்கே வந்தால் பொம்பளை கையில் பிடிக்க முடியாது. மணி இருக்கான்னு கேட்கறாரு. போ மணி கேனேன் என்ன ரேஞ்சு வரும். ஆனால் இந்த மணி தான் வாங்கியிருக்கு. அப்பா போட்டிருக்க மணி இந்த மணி. நம்ம இதோட கொஞ்சம் பெரிய மணியாக போடணும். கேளு, வீடியோவில் கேளு. 29,000 எங்கள் அப்பா பாவம். ஒன்று மட்டும் 29,000, ரெண்டுமா? ஒன்று தானே? ஒன்று தானே அது? அது இப்போ அதான் காலம் மாறி போச்சு, என்ன பண்ணுறது? கீழே போட்டிருக்கேன். அது 2,000 இல்லை இல்லை. சரி வெயிட். ஸோ எல்லாமே முடிச்சு நாங்கள் வெளியே வந்துட்டோம். எதுக்காக வந்தோங்கிற உண்மையை நாங்கள் சொல்லிடுறோம். என்னென்னா ப்ரொமோஷனுங்க, அதுக்காக வந்தோம். அப்படியே உங்கள்கிட்ட ஷாப்பிங் சொல்லி ஏமாற்றிட்டோம். யாரும் கோச்சிக்காதீங்க. அக்கா இது ப்ரொமோஷன் தானேக்கா அப்படின்ட்டுலாம் சொல்லாதீங்க. இப்போ வந்து என்ன சாப்பிட போகிறோன்னா சாண்ட்விட்சு பர்கர் ஆர்டர் பண்ணியிருக்கோம். எல்லாமே முருகா மாலை போடல, நீங்கள் தானே படம் முருகர். போய் அப்படியே நம்ம போகும்போது வேறு ஏதாவது நம்ம சாப்பிட்ணுன்னா சாப்பிட்டு போனால் இதுவே வயிறு நிறைஞ்சிரும் நமக்கு. ஃபைனலி மதுரையை முடிச்சு ராஜபாளையம் சீவிலிபுத்தூர் பக்கத்தில் சாப்பிடலான்னு வந்தோம். மணியை தான் தெரியுமா? மணி 3 மணியா? மணி 3:15. காலையிலேருந்து சாப்பிடல. ஸோ இது ஷூட்டை முடிச்சுட்டு சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு இன்ஸ்டாகிராமுக்கு மட்டும் ஒரு ப்ரொமோஷன். அப்படியே சரி நம்ம சரவணா ஸ்டோர் தானே எல்லாமே பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லா மாடியில் உள்ள திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி நிறையா பொருளை போய் பார்க்கும்போது நல்லா இருக்குது. ஆனால் நாங்கள் ஒரு பொருள் கூட வாங்கலை, ₹1 கூட வாங்கலை. சாப்பிட்றதுக்கு மட்டும் அந்த நான்வெஜ் இந்த மாதிரி அது என்ன வேணும், என்ன வெஜ்ஜு சாண்ட்விச். சாரி, காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடாதனால சரியான தூக்கம், அந்த டயர்டாகிடுச்சு. வெயில் மதுரையில், இங்கெல்லாம் வெயில் மழையே பெய்யலையா, அதான். ஸோ இங்கே வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம போயிட்டு தம்பியை கூட்டிட்டு அப்படியே தென்காசி போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். தம்பியை கூப்பிட்டு போயிருந்தோம். ஏன் கூப்பிட்டு போகலான்னு நினைப்பீங்க, வீடியோ எடுக்க முடியாது. ஏற்கனவே திருநெல்வேலி கூப்பிட்டு போயிருந்தோம். 9 மாடியா, நாங்களே மேலே கீழே ஏறி இறங்கிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். எங்களாலேயே சுத்தமாக முடியல, காலம் அப்படி வலிக்கு எனக்கெல்லாம். அதனால தான் தம்பியை கூப்பிட்டு போகல, நாங்கள் மட்டும் வந்தோம். 2 பேர் மட்டும் முடித்தோம். இந்த கிளம்பிட்டோம். 4 மணிக்குள்ளே இப்போ போயிடுவோம். நான் 1/2 hour, அரை மணி நேரத்துக்குள்ளே ராஜபாளையம் போய் அப்படியே உடனே தென்காசி போயிடுவோம். போனால் தான் அவனுக்கு, ஏன்னா நாளைக்கு ஸ்கூல் போகணும். இன்றைக்கி லீவு போட்டோம். நாளைக்கு ஸ்கூல் போகிறனால சீக்கிரம் போயிடணும்னு சொல்லிட்டு கணக்கு பண்ணி தான் போவோம். அப்படியே கண்டுபிடி எதுவுமே வாங்கணும்னு நினைக்காதீங்க. எல்லாமே ஃபோட்டோ மாடல்ஸ் எல்லாமே ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கோம். பால் காய்ச்சி டயத்தில் கண்டிப்பாக வாங்குவோம். அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். எல்லாமே நிறைய விஷயங்கள் இங்கே நிறைய ஷேர் வாங்கியிருக்கோம். என்னென்ன ஆஃபர் போய்கிட்டு இருக்குது, என்ன வாங்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே ஒரு பில்லு மாதிரி வாங்கியிருக்கோம். அதை பார்த்துட்டு தான் வாங்கலான்னு வச்சுருக்கோம். நல்லா இருந்துச்சு அங்கே எல்லாமே. ஆனால் பட் கொஞ்சம் ரேட் நமக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. ஆனால் நல்லா இருக்குது எல்லாமே. பார்ப்போம், பால் காய்ச்சிக்கு பார்த்துருவோம். போமா தம்பியை கூப்பிட்டுட்டு அப்படியே தென்காசியுமே வந்துட்டோம். நம்ம 10 நிமிஷத்தில் தென்காசி போயிடுவோம். டீ குடிச்சிட்டு அப்படியே தென்காசி போயிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. இப்போ டீ குடிக்கிறதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எத்தனை மணி மேடம்? 6 மணி. ஸோ இப்போ வந்து லிச்சு வந்து டீ குடிச்சிட்ருக்காங்க. இது எந்த ஒரு சொக்கம்பட்டியில் இருக்குது தெரியுமா? ஸ்ரீ தனலட்சுமி விலாஸ், அங்கே தான் டீ குடிச்சிட்ருக்காங்க. எனக்கும் காஃபி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்பா இதை போட்டு திறக்கணுமே. வந்துட்டாங்க, தான் குடிச்சு முடிச்சாச்சு. தர்ஷ்குட்டியும் தூங்கிட்டு இருக்கான். நாளைக்கு ஸ்கூல் அனுப்பிச்சிட்டு அவனுக்கு வந்து 24ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 4ஆம் தேதி வரைக்கும் தம்பிக்கு லீவு. ஸோ 27ஆம் தேதி நம்ம வந்து மேலக்கரந்தில் வந்து ஆச்சுக்கு வருஷத்திதி கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம வந்து கீரமங்கலம் போகிற மாதிரி ஒரு பிளான். ஆமாம், ஒரே அலட்சியம் தான் இருக்குது. ஐயோ, என்ன பண்ண போகிறோன்னே தெரிலங்க. வர காசெல்லாம் அந்த பெட்ரோல் டீசலுக்கே டீசலுக்கே சரியாக போயிடுது. ட்ராவலுக்கு சாப்பிட்றது எல்லாமே சரியாக போயிடுது. ஆனால் இன்னைக்கு
சாப்பாட்டுக்கு செலவு அந்த அளவுக்கு பண்ணல. சாப்பிடவே இல்லையே. அந்த அளவுக்கு சாப்பிடவும் இல்லை நம்ம. நானே சப்பாத்தி 2 சப்பாத்தி வாங்கி ஒரு சப்பாத்தி சாப்பிட்டு வச்சுட்டு வந்துட்டேன். 250 ரூபா. பரவாயில்ல. பார்த்துட்டா அப்பா அம்மா என் பிள்ளை கொஞ்சம் இப்போ தூங்கிட்டு இருக்காரு என் தங்க பிள்ளை. ஏன்னா காலையிலேருந்து தூங்கவே இல்லை. சரி விளையாட்டு அங்கே, அதனால். ஆமாம், இப்போ வீட்டுக்கு போனதும் எழுப்பி விட்டுட்டோம்னா இப்போ இன்றைக்கி நைட்டு கோடாங்கி தான். ஏன்னா இப்போ தூங்கிட்டாலே நைட்டு தூங்க ரொம்ப லேட்டாகும். அது இவன் மேலே தப்பு இல்லைங்க. இப்போ நம்மளே மதியானம் படுத்து தூங்கிட்டோம் அப்படின்னா எப்படி நைட்டு தூங்க மாட்டோம். இவ்வளோ பெரிய எருமை மாடு நம்மளே இது இருக்கும்போது குழந்தை என்ன பண்ணும்? அப்படி தான். அதனால் இவனை சொல்லி தப்பு இல்லை. ஓவர் இனிப்பு தானே பார்த்தேன். எனக்கு ஆறி இருந்ததுனால நான் மடக்கு குடிச்சிட்டேன். சொல்லியிருந்துருக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் குடிக்கும். நல்லா இருந்துச்சு அந்த காஃபி ஃபில்டர் காஃபி டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. சரி ஓகேங்க, அவ்வளோதான். வீடியோ முடிச்சுக்கலாம். வீட்டுக்கு போய் எண்டிங் பேசுகிற அளவுக்கு இல்லை. இப்படியே எடிட் பண்ணி அப்படியே லோட் பண்ணி போஸ்ட் பண்ணுற மாதிரி தான் பிளானு. அவ்வளோதான். உங்களோட இளைய கப்பல்ஸ் லக்ஷருல் பாய்.